அண்ணா இந்த சந்தோஷமான விஷயம் நடந்துருக்குது. எங்கே நான் தண்ணி ஐயோ ஐயோடே தண்ணி கொடுங்க. ஐயோ ஆபரேஷன் ஐயோ பாதுகாப்பு கவசம் தவிச்சு வாங்கி தண்ணி கொடுறா. இந்நாட்டு மன்னர் அவர் கொடுக்காத புத்தகத்தில் குடிக்கிற முறையாக இந்த அரண்மனைக்கு ஓடி குடு மாதிரி. அதனால எனக்கு ரொம்ப தண்ணி தான் கத்திச்சு. அதனால அவருக்கு தான் முக்கியத்துவம் தரணும். ஏங்க நான் போய் நான் உயிரோட தான் உங்க அண்ணன் தண்ணி கொடுக்க முடியும். இதெல்லாம் தண்ணி எடுத்து வரேன். சும்மா அண்ணா என்ன பைக்கரே இப்படி வாங்க. யார பத்தி கேட்டீங்க? உங்க தங்கச்சி பத்தி. தங்கச்சி லட்சணத்தை சொல்றேன். இப்படி வாங்க. இங்க பாருங்க பைத்தரே, உங்க தங்கச்சி ஆயிரம் பாடசாலைக்கு போவாங்க. பாடசாலைக்கு போயிட்டு வருவா. ஆயிரம் ரூபாய் புத்தகத்தை எடுத்து பாப்பேன். இன்று தினமும் பாடசாலைக்கு சென்றா. ஆமா பாடசாலைக்கு போயிட்டு வந்த பாரு. ஆண்டு தினம் போல இன்று தினமும் நான் பாட புத்தகத்தை பார்த்தேன். ஒரு ஆடி உருவம் பாடுகிறது பார்த்து சொல்றா. அஞ்சு சாலத்துல உண்மைதான் தட்டி தந்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா அது மட்டும் கிடையாது. ஆமா அந்த பையன் யாருமா நான் தேடி கண்டுபிடிச்சி நான் திருமணம் செய்ய சொல்றேன். அதுக்கு என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? தாசி பேசி விபச்சாரி அது தேவடியோட சொல்ற மாதிரி சொல்றா. உண்மைதான் இல்ல கைட்டு நாடு மூன்று மாதமா வாய் தரக்கூடாது. நல்லா கேட்க முடியா? அண்ணி சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் கிடையாது. இதுவே சத்தியம். முட்டாள் அண்ணா நீங்க எங்க தேடி பார்த்தேன் கிடைக்கலடா. வருகின்ற வழி தண்ணியை வார்த்தை நம்ம அரண்மனைக்கு அழைத்து வந்திருக்கிறேன். அழைத்து வா. பார்த்தீங்களா? எந்த பையன் கிடையாது. பயந்து ஓடணும் சொல்லுங்க பாக்குறேன். தப்பு இல்லாதவே நின்னு பதில் சொல்ல வேண்டியதானே. தப்பிச்சு விடுறா. தப்பு பண்ணிருக்கா தப்பிச்சு விடுறா. தப்பு பண்ண இல்லையா? சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிச்சு. நாம மன்னிச்சிருவோம். அதற்காக அந்த புகைப்படத்துக்கு அந்த பையன் யாரும் தேடி கண்டுபிடிக்கணும். அவன் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்லடா பரவாயில்லடா பரவாயில்லடா. பிச்சைக்காரனை கொடுத்து ஏன்னு கொடுக்கலாம். பாப்பா பாக்குறேன் பக்குவமா கேக்குறேன். அந்த பையன் யாரும் தேடி கண்டுபிடிச்சு வரேன். 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதா? அது மட்டும் கிடையாதா, நம்முடைய நாட்டையே தங்கச்சி பண்ணி வச்சிடலாம். நாமும் போட்டு போட்டாங்கண்ணா சொத்த போதே இப்போ இதை சென்று தந்தையும் அந்த ஆடவனை குறைந்து அழைத்து வருகிறேன். அப்படியா? திருமண ஏற்பாடுதான். பண்ணி வைக்க போறேன். கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்துறோம். இருந்தாலும் கல்யாணம் ஏற்படலாம். நீங்க 2 பேர் தான் செய்யணும். அடே நீங்க 2 பேர் என்ன பண்றீங்க? ஒண்ணா சேர்ந்து ஏற்பாடு செய்றீங்க. நான் வருவேன். ஆள் கட்டணும் கண்டிப்பா பெரிய செம்ம ஜாஞ்சிரு போகுது. பொறுமையா இருக்கியா?
எதையும் பேசக்கூடாது. ஏன்னா ரோட்ல பூ போடுற மாதிரி போட்டு வச்சுக்குது. ரோட்லயா பூ போட்டு வச்சுக்கமா பாருங்க. பூ போடுறியா டமா நேரா ப்ளீஸ் நோ நா கவுண்ட் சொல்லுங்க. ஐ நோ ப்ளீஸ் அத வாடியா பேஸ் நேங்கற என்ன உளிக்கா தம்பிடா டேய் யாருக்கு பேசுற தம்பி எங்க இருக்கடா தம்பிக்கு தான் எங்க அதாங்கறா நீ மட்டும் வரல வச்சுக்க இப்ப நக்கி விடுவா. நறுக்குடா அவரே போடு மேடம். நான் யாரு தேவை பேசிக்கிறேன். வீரனா தெரியுமா மணிநூர் பொட்டலோட நான் தான். உண்மை உண்மை பொட்டை இல்லடா பேட்டடா. உண்மை ஒரு பேரே கேட்டுட்டேடா நேரத்துல. உண்மை உண்மை எழுத்து பிழையாகி விட்டது. நீதான் தாங்களே இருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு பேசுவது எனக்கு பயமா இருக்குது. முடியாது 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 கோயில் கூவையில் மதிக்காத எனக்கு ரொம்ப நாள் டிமி கூத்தணும். இப்ப வீடியோ எடுத்துட்டுனா எதை கொண்டு போய் என் மருமக கேட்டேன். இல்ல இது நீ காலையில போய் காட்டாத ஒரு இடத்துல என் மருமக உனக்கு நான் நாளைக்கு கோட்டை கோயில் என் காலவே அதுலப்பா நல்லா நல்லா நாளைக்கு வேணும் கல்ல சாதி நேதராம் சொல்லுங்க. அதெல்லாம் காட்டாதீங்க. நீங்க காட்டாம இருந்தீங்கன்னா பின்னாடி நீராடும் நேரத்தில இந்த மேல பாடி ராத்திரிக்குள்ள ஆடினாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். நம்ம கலெக்டரையாக வந்துக்கிறப்பா பார்த்து செய்ப்பா. நான் செய்ய மாட்டேன். முன்னாடி அனுப்புறோம். சரி அப்புறம் பொழுது வெட்டி நான் வாங்கி தரேன். நீர் ஐயோ நம்ம
தம்பி என் செல்லு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணு. ஓகே ஓகே பண்றேண்ணா நான் பண்றேன். கெட்ட கேடு கேவலக்கார நாயி. இவனை இதை வச்சுதான் இந்த வருஷம் போல இவனை நான் தண்ணி காணும். ரைட் நான் பண்றேன், கவலைப்படாத. யூடியூப்ல போவோம். வானரி அனுப்பிச்சு விட்டுறேன், கவலைப்படாத. இரும்பாப்பு இல்லடா, இருமாப்பு. கல்யாணம் பண்ணி இப்பதான் ஒரு 2.5 மாசம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தா சின்ன பையனு கேட்டா அவளுக்கு தபர். சின்ன ஊழி என்ன பண்ணும்? பெரிய மலையை சின்ன வரைக்கும் ஊழி பெரிய பாறைய பழக்கம். ஒரே குளிச்சுட்டு வந்துடும். 5 மணில குளிச்சுட்டு என்னோட அரண்மனைக்கு வந்தாய். அண்ணி பார்த்து பயந்து ஓடி வந்து எதற்காகமா? அவளை அண்ணி என்று அழைக்காதடா. அந்த வார்த்தையை நான் காதால் கேட்கும் பொழுது இந்த பாவி வீடு வாழ்வதையே வீணாக. சரி, அவன் அண்ணி அழைத்து சொல்ல பேசுறாது. அவன் அண்ணியே நல்ல ஒரு மரியாதை. சின்னஞ்சிறு பெரியது மதிக்க வேண்டும். மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை தர முடியும். 1000 தான் இருந்தாலும் அண்ணனின் துணையால் யார்? அண்ணி தாய்க்கு சமமானவர். அவங்களும் எடுத்துட்டு பேசுறியா? சரி, போடால் போகட்டும். ஏமா, நான் ஒன்று கேள்விப்பட்டேன். அது உங்க கேட்டு சண்டையை தீர்த்து சொல்லுங்கண்ணா. பாடசாலை படிக்கிற நேரத்தில் ஒரு ஆடவனோடு உனக்கு காதல் வந்திருந்தது. ஒரு ஆடவரை நான் காதலிக்கின்றேனா? இல்லண்ணா. அண்ணா, உடன் பிறந்த 2 அண்ணன்கள் நீங்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி நான் காதலிப்பேன்? உங்களுடைய வளர்ச்சியில் வளர்ந்தவள் தான். நீங்க எந்த ஆடவரை பார்த்து இவனை திருமணம் செய்து போய் இவனுக்கு கழுத்து நட்டு சொல்றீங்களோ சத்தியமான வார்த்தை. ஏனென்றால் சத்தியபுர நாட்டு இளவரசி போற்று வளர்ப்பு இருக்க வேண்டும், தூற்று வளர்ப்பு இருக்க கூடாது. இருந்தாலும் வயசு கோளாறு தக்க பருமடைஞ்சு இருக்கிறீங்கள, தவறு நடந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம். சந்தேகமே வேண்டாம். உன்னுடைய தங்கை நான் உன்னுடைய வளர்ப்பில் வளர்த்தவன். நான் தவறேதும் செய்ய மாட்டேன். என்னுடைய வார்த்தை மீது முழு நம்பிக்கையை வையுங்கள். அது போனால் போகட்டும். ஏதோ ஒரு ஆடவரோடு சேர்ந்து இப்போது 3 மாத கருத்து கூடிய வார்த்தை உங்களுடைய நாவில் இருந்து கேட்பதற்காக ஒரு துளைக்கு விட்டது உன்னுடைய கருத்தால் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்காதா? இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட சொல்ல அன்னி என்று சொல்லும் பொழுது என் மனது எத்தனை வேதனைப்பட்டிருக்கும் தெரியுமா? அண்ணன் நம் வயதிலே மூத்தவர், தக்க பருவத்தோடு இருந்தார். அப்பொழுதே நாம் இருவர் மட்டும்தான் வயதை பருவத்தோடு. நீ பிறந்ததுமே நம் தாய் இருந்து விட்டார். எனக்கு ஒரு பாவம் தெரியாது. நானும் சின்ன வயது, எனக்கு 3 வயது உனக்கு. அப்பொழுதுதான் நீ குழந்தையாக பிறந்தாய். அறியாத பருவம், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த மயிலை பருவத்திலே உன் மீது எனக்கு அளவிடுத பாசம் அம்மா. ஏனென்றால் ஒரே தந்தை உலகம் தழைக்க உத்து விளக்காக பிறந்தாள். கொடியது தழைத்து ஓரோர் பெண்கள் பிறந்தாய் என்று தந்தை விரும்பப்பட்டார். என் மனதிலே மனக்கோட்டை கட்டி வாழ்ந்திருந்தேன் அம்மா. அயல் நாட்டிலே படிக்கின்ற நேரத்தில் படிப்பை விட உண்மையில்தான் எனக்கு நினைவோட்டம் அதிகமாக இருந்தது. தங்கை எப்படி இல்லாமல் இருக்கிறாளோ அவளை எப்படி எல்லாம் நம் நாட்டுக்கு சென்றதும் அழகான ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து வைத்து கற்கொள்ள ஆட்சியாக பார்க்கலாம் என்று ஆசையோடு தான் ஓடி வந்தேன். இருந்தாலும் அண்ணி சொல்லிவிட்டார். அண்ணியின் வார்த்தை கேட்டு வருகின்ற நேரத்தில் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, தங்கையின் வார்த்தை கேட்கவில்லையடா, தங்கை அழைத்து வா, அதோடு அந்த ஆடவனையும் அழைத்து வா. இருவருக்கும் திருமணம் செய்து விட்டு இந்த சத்திய நாடு ஒப்படைத்து விட்டு நான் இருவரும் இந்த நாட்டை விட்டு அண்ணி பார்த்தியா, யாரோ பெற்ற மகள். அண்ணனை மனமுடித்ததும் நம் மீது அளவிட பாசம் வைத்துக் கொண்டு அண்ணியார் தான் சொன்னார் விஷயம் எல்லாம். ரொம்ப அருமையா பேசுறீங்களா? உங்களுடைய பேச்சுல எந்த தவறுமே இல்லைன்னா ரொம்ப அருமையா பேசுறீங்க.
அண்ணா அண்ணி உரைத்தார்கள் அண்ணிதான் நான் கர்ப்பவதியாக இருக்கின்றேன் என்று உரைத்தார்கள் என்று உரைக்கின்றேன். அவன் சொல்லிட்டான இந்த தங்கை என்னுடைய வார்த்தையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த பாவியின் வார்த்தையின் மீது உனக்கு நம்பிக்கை அற்று போனதா? சந்தேகம் தீர வேண்டும் என்றால் முடிவு தெரிந்தாக வேண்டும். ஏனென்றால் உனக்கு பருவ வயது, எதை தவறு செய்திருக்கலாம், அது பெரிதாக எண்ணவில்லையே. யார் இந்த ஆடவன் சொல். அண்ணிதான் அவனுடைய வார்த்தை கேட்காதனா? நம்மளுடைய நாட்டையே அழிக்க வந்த நயவந்தகி, நம்மளுடைய கோட்டையை கிழக்க வந்த கொடுப்பாவி, நம்மளுடைய அரண்மனையை அழிக்க வந்த அருப்பாவி. நான் யாரையும் காதலிக்கவும் இல்லை, நான் கர்ப்பவதியும் இல்லை. இதுவே உண்மை என்ன? இதுவே சத்தியம் என்ன? இதுவே சத்தியம். சொல்லிருக்கின்றார். யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்தால் தான் மரியாதை கிடைக்கும். ஒரு நாட்டு இளவரசியாக இருந்து அந்நிய பார்த்து வாடி போடி தாசிக்காக பேசிவிட்டாய். யாரும் சொல்ல முடியாதா? நமக்காக இன்னொரு அண்ணன் நம்ம நல்லா பார்த்து இன்னொரு மம்மதியில இருந்து இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியும்.
இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீணை தூங்கும் போது என்னுடைய வார்த்தையில் சிறிதும் நம்பிக்கை இல்லாமல் இப்படி பேசுவது நியாயம் மற்றும் ஏய், மூன்று எழுத்து. அம்மா அப்பா அண்ணன் தங்கை தம்பி எவ்வளவு தெளிவான வார்த்தைகள் ஏ சண்டாளி. பெண்களுக்கு உரிய குணங்கள் எத்தனை அச்சம் மடம் ஜான பயிர்ப்பு பெண்களுக்கு உரிய குணங்கள் அது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது ஆடவர் சார்ந்தது பெண்மையும் சார்ந்தது கடமை மறந்தாய் கண்ணியத்தை துறந்தாய் கட்டுப்பாடு எழுதுவிட்டு ஒருவரு சேர்ந்தாய் மூன்று கருவுற்றாய் வருவாவி சத்தியத்தை நாட்டை எப்படி இருக்கணும் பெண்ணின் பிறந்தக்கு யாரை கற்பனை சின்ன உண்டாக பெறும் சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உயிருக்கு மேலான கற்பனை யோசிக்க வேண்டும் அதுதான் தமிழ் பெண்கள் இப்படிதான் வாழ்வில் புரியுகிறது எப்படி வேண்டும் வாழலாம் என்று மற்றொரு இருக்கிறது இப்படிதான் இலக்கோடு வாழக்கூடிய நீ மரபிலே வந்தவன் செய்து விட்டாய் கர்மத்தை முடிந்து விட்டாய் இனிமேல் நீ நம் நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவள் தரம் கட்டவள் என் முகத்தில் விழிக்காதே இருந்தால் இரண்டு அண்ணன் இருந்தால் நினைத்துக்கொள் எங்கேயா சென்று இருக்கக்கூடாது இருந்தா அண்ணா கௌரவத்துக்கு குறையாக போய்விடும் அவருடைய மானம் குறைந்து போய்விடும் அவர் கௌரவத்துக்கு குறைச்சலாக எது நடந்தாலும் சரி என்றால் மறுக்க முடியாது ஏன் என்றால் அண்ணன் மீது கொண்ட பாசம் அதற்கு மேலாக அண்ணி சமமாக வலிக்கிறேன் உங்களை பார்த்து ஆசி பேசி சொன்னவே நம் நாட்டுக்கு வந்தா கலகம் தான் பிறக்கும் அழிந்து போயிடும் ஒத்துழைக்க கூடாது ஒரு பெண்ணா இல்ல நாட்டிலே கேட்க கூடாது நாட்டை விட்டு போயிட்டு இருக்கின்றாயே இந்த பாவிக்கு உங்களை விட்டு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரு நான் இருக்காங்க இந்த பாவிடா எங்க நான் போக உங்களை விட்டா என்ன கை விட்டுட்டாங்க நாம கூட இருந்ததுன்னா அதிகாரி இதுவோ இத்தனை பெரிய அரண்மனை ஒரு இனிய உலமாக இன்னாத குரல் கணியிற்கு தாய் கவர்ந்து சொல்லியிருக்கின்றார் இனிமையான செயல் எத்தனையோ இருக்கிறது அதெல்லாம் விட்டாய் காயோடு கசப்பான ஒருவோடு சேர்ந்தாய் கருவுற்று இருக்கின்றாய் நம் நாட்டிற்கு வந்தால் சத்திரி நாட்டிற்கே ஒரு கேவலம் வீதி வழியா சென்றால் ஒரு பெண்ணானவள் பின்னே சொல்ல வேண்டும் இன்னார் பெற்றவர்கள் பெருமையாக வாழ்ந்திருக்கிறார் பெருமை கூற வேண்டும் இந்த பெருமைக்கு ஈடுபாக செய்தவள் நீ பெண்ணானவள் வீதி வழியாக செல்கின்ற நேரத்தில் தலைமையில் சென்றால்தான் ஆடவன் தலை நிமிர்ந்து செல்ல முடியும் நீ நம் நாட்டிற்கு வந்தால் நாடும் அண்ணாவும் தலைமுடிவுக்கு ஏற்படும் அந்த பாதகம் செய்தவள் நீ நாட்டு பக்கம் வரவே கூடாது ஓட்டி விழிக்க கூடாது இனிமேல் அண்ணன் என்ற உறவு அழுது வாய்விட்டாது உனக்கு விழிக்காது எங்கேயாவது சென்று உங்களுடைய ஆசை என்ன நான் நாட்டை விட்டு போக வேண்டும் எதற்காக போறேன்னு சொல்றேன் நான் உன்னுடைய வளர்ப்பில் வளர்ந்தவன் நீ சொன்னதை நான் கேட்கணும் இல்லையா அதனால நான் போறேனா நீ சொல்ற வார்த்தை கிட்ட நான் போயிடுறேன் ஆனால் எந்த அன்னைக்காக நீ பேசுறியோ அந்த பாதையால் என்றாவது ஒரு நாள் நீ பாழடைவார் அன்றுதான் இந்த தங்கை யார் என்று உனக்கு புரியும் அடி பைத்தியக்காரி சின்னஞ்சிறு வயதை தாய் விருந்து விட்டேன் அவரை பார்க்கின்ற நேரத்தில் நம் அம்மாவை பார்ப்பது போல இருக்கின்றது அந்த தாய் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவனால் ஆயிரம் இருந்தாலும் அண்ணாவை வெறுத்து பேசுவதை தவிர அண்ணி மீது ஒரு குறை நான் சொல்ல மாட்டேன் அன்னிதான் உலகத்தில் தெய்வம் மதிப்பேனார் என் முகத்தில் விழிக்காதே உன் சாகச பேச்சு கேட்டு இருமாப்போம் நான் கிடையாது இந்த உத்தமனின் இறக்கவே கிடையாது நாட்டு வாழ் இந்த பாலினால் பெண்ணாக பிறந்து படுத்த கஷ்டங்கள்லாம் போதுமா இந்த உலகத்தில் பெண்ணாக பிறப்பது தவறா இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்து வாழ்வது தவறா வாழ்விழந்த போதிலும் வாடுகின்ற பாவைதான் வசந்த
நம் வாழ்வில் அழிந்தது பாடும் இளமையானது வராத துன்பம் வாழு ஏனோ தங்கையின் மீது கொண்ட பாசம் உண்மை என்று நம்பிதாரண்டா சென்று நம் பாசமெல்லாம் புரிய எத்தனையோ அவருடைய குறித்து என் வார்த்தை கேட்டு மறுத்து விட்டார். யார் அந்த ஆடவன் என்றால் தெரியாது என்ற வார்த்தை தவிர மற்றும் சொல்லவே கல்லூரி வெங்கடாவா கவனமற்ற எனது அண்ணியை பார்த்து தாசி வேசில் கேள்வி பேசிட்டார் வேண்டாம். பாதகத்தை செய்து நம்ம நாட்டுக்கு வரலாமா? நாட்டுக்கு வரவே கூடாது. மூச்சு பிடிக்காதே துரத்தி விட்டு வேண்டாம். சரி, நம்மள பிடிச்சு தொலைஞ்சு போச்சு. ஒழிந்தது வெட்ட தொலை. நாட்டு மக்களோட போச்சே போச்சே
நமக்கு ஆமா நீங்க யாருப்பா? ஐயா நாங்க யாரும் தெரியல. தெரியலப்பா. நாங்க தான் ஐயா விபச்சாரம். ஏய்! ஏழையில சொல்லி நம்மளோட திமிரு இருந்தா இந்த சபையில வந்து விபச்சாரம் சொல்லுவானே. அவன் சொல்ல தெரியா சொல்ல ஏஜமானி விவசாயம் விவசாய ஐயா. விவசாயம் பண்றேன். பல்லு கடவுள வார்த்தை சொல்லுவாங்க. தமிழ் உலகத்துக்கே விவசாயம் போயிடும். டேய் வெட்ட அவன அப்படியே. என்ன தப்பு இல்ல. நான் தப்பா சொல்றேன். என்னடா? நான் தப்பா சொல்றேன். சொல்றா. என்னடா? ஆளுகால கோவம் வருதா? அவனுக்கு ஒன்றும் இரும்புலில் விட்டு என்ன தப்பா சொல்றான்? என்னடா? வாங்க காசே புடுங்க முடியல. ஆ. பேங்க்ல வச்ச நகைய மூக்க முடியல. பைனான்ஸ கட்ட முடியல. அதனால குழந்தை இந்த தொழில் பயிர் வச்சதா லாபம் இல்ல. ஐயா காக்காரி நிலத்துல போட்டோ பண்ணி ஒண்ணு ஐஸ்ட் குடும்பம் 5 பேர் பண்ணி ஆமாங்க பேரு பேரு விலங்கு பேரு பேரு விலங்கு ஐயா ஈ நாட்டத்தலகா கோசு கட்டெரும்பு இதெல்லாம் வந்து பயிரை நாசம் பண்ணிட்டீங்களா பெரிய விலங்கா? ஆமாங்க என்னடா ஐயா ஏத்தியகரை கரும்பு போட்ட எறும்பு திட்டு போய் என்னடா எறும்பெல்லாம் கை இதெல்லாம் இதெல்லாம் சொன்னேன் என்ன? கருவு எரிச்சிட்டு போயிட்டு. பாவண்டா. ரொம்ப கொடுமடா. அதனால எங்க 2 பேருக்காக 2 வரி தள்ளுபடி. 2 வரி. ஆமாங்க. என்ன வரி? எங்க 2 பேருக்காக 2 வரி. என்ன வரி? இந்த ஜனவரி பிப்ரவரி மட்டும் தள்ளுபடி பண்றீங்க ஐயா. படிப்படி. டேய், ஜனவரி பிப்ரவரி 10 மாசம் தான் இருக்கு. ஆமாங்க. நான் 10 பைசா. இன்னும் ஒரு 10 நாள் படத்தை தள்ளுபடி பண்ணிடுறேன். ஐயா அதோட முக்கியமா 2 பேரை ஓணும். 2 விதை. ஆமாங்க. விதை. குண்டு வேற ஐயா. என்ன குண்டு? ஏண்டா 2 விதைல என்ன பண்ணுவீங்க? ஐயா நாங்க 2 வச்சு போய் 2 வச்சு போடுறீங்க. ஆமாங்க. எப்படி போடுறீங்க? 2 4 ஆக்கும். 4 ஆக்குங்க. 8 ஆக்கும். ஏ. இதோட ஒரு சேர்த்து 9 ஆக்கும். ஏய் பெருத்த பிரச்சனையா மடங்கா கூண்டோட சரி. ஆமா, உங்களுக்கு இவ்வளோ கொடுமை ஏற்பட்டிருக்கு. ஆமாங்க ஐயா. அவச்சிருங்கப்பா. மிச்சினே ஓ மிச்சினே காங்கரா அடா அம்மா எப்படி வா போற நீ கூட பிறந்த பிறப்பு. டேய், அண்ணன் தங்கச்சினா இப்படிதான்டா இருக்கணும். சாமி என்னங்க திரும்ப எழுத்துட்டு பார்த்தா தெரிஞ்சு என்ன ஆளு பசு பசு நீ மகனா நான் உனக்கு என்ன மறக்கணும் மறப்பானசியா மறக்காவலடா. அமைச்சர் பழனி, நாட்டு மக்களுக்கு குறை ஏற்பட்டுள்ளது. என்ன குறை நாட்டு மக்களுக்கு பயிர்கள் வனத்திலுள்ள மிருகங்களை அடித்துக் கொள்வதாம். அதற்காக இப்பொழுதே பெரும் படை திரட்டி கொண்டு வனத்திற்கு சென்று வேட்டையாடி நாட்டு மக்களுடைய குறைத்தை கவலை வேண்டாம். கானகத்துக்கு சென்று அழைத்து வருகிறது கொண்டு பிரிவாக வருகிறேன். இளவரசி நீங்கள் எதற்காக செல்ல வேண்டும்? நீங்கள் எதற்காக செல்ல வேண்டும்? யாரும் என்ன விட்டுருவோம் நம்ம வரோம். காட்டுக்கு நான் போய் வேட்டையாட்டு ஐயோ வரேன். ஐயா அந்த வேலைலாம் போதும். ஐயா ஐயா நீ பாருங்க ஐயா இரு அப்புறம் ஐயா பெரியயா நீ வா நானும் போகல. ஐயா சின்னையா இருக்கட்டும். ஐயா சீதபேதி சிறுமித்தா. ஐயா தளபதியாரே நீங்கள் பார்க்கலாம் நான் எதற்காக இருக்கின்றேன் நான் எதற்காக இருக்கின்றேன் நாட்டு குடிமகன் இப்போது காட்டுக்கு சென்று ஆடாங்கப்பா. அங்க உள்ள கொடிய மிருகங்களை வேட்டையாடி கொன்று தனிமையில் நான் படிக்காதடா. தனிமையில் நான் ஒருவனாகவே அண்ணன் நகர நீ அடிச்சுக்கோ. நான் ஒருவனாகவே நான் ஒருவனாகவே ஒருவனாகவே வார்மையில் பார் மீடியா பார் மீடியா நான் ஒன்றே வச்சா வச்சா காமெடி. நம்ம எங்க 3 பேர் மீண்டும் பார் மீடியா. அமைச்சர் பழனி, நாட்டு மக்களை காக்கும் பொறுப்பு அமைச்சர் அது. ஆமா. அதற்காக நாம் இருவரும் புறப்படும் வணக்கம். உண்மை. வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன். நீ ஓய்வு எடுக்கணும். ஏய் வாடிங்க. ஏய் என் தட்டு வழியாக சாப்பிட்டு நான் அப்படியா? உன் கை பக்குவத்தை கட்டுறேன். அரிசி வேற உணவு செய்து கொடுக்குறேன். அப்படியே வயிறாட சாப்பிட்டு நிம்மதியாட்ட வர என்ன ஜாக்கிரதை மாத்திரம். என்ன பண்ண பாருங்க என்ன பிரச்சனை இளவரசி வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறேன். அவரு சோதனைக்கு போட்டு மயங்க அடிச்சுனாரு. குழந்தை பாவம் இப்பதான் வந்து அவருக்கு சுட சுட கால டிப் இவரு 2 வீக் அங்க பண்ண சொன்னா இங்க பண்றா 2 இட்லி ஒரு ஓட்ட வடை. எல்லாம் குசு பிடியா பிரியமா சட்டு இருக்குடா. இல்ல நான் சாவ காரதா ரொம்ப சப்புடுது என்னடா சொல்ற குசு பிடி துள்ள ஏய் ஜோடியா
எங்கயா அங்க இருப்பாரா ஏய் டேடி நான்சென்ஸ் ஓ தங்கச்சியா என்னவோ மைத்துனரே இது போல அண்ணன் தங்கச்சியை பார்த்தேன் இது போல அண்ணன் தங்கச்சியை பார்த்தேனே பாடு பிச்சு போகுது என்ன பண்ணுவா என்ன பாட்டு பாரு ஆடி மாட பாருடா நான் தமிழ் சிரிப்பும் தெரியல அண்ணன் தங்கச்சி பார்த்தா பாருங்க என்ன இதா பாடுடா டேய் உனக்கு பாட வருமா பாட வரா நல்ல மணி டேய் பத்மா மலர்களை போல் தங்கை என்னப்பா? மலர்களை போல் தங்கை உறங்குகின்றார் அண்ணன் வாழ வைப்பார் வாயில வரலையோ? வாய. இது உனக்கு ஒரு மழை வேற இல்ல மலர் கொடுத்தேன் சூப்பரா பல்லு வந்துச்சாரா நல்ல பாருங்க மலர் கொடுத்தேன் நம்மளை கூட்டி கொடுத்தேன் ஏய் ஏன்டா அங்க மிதியா தாளம் போட்டுறான் இது பண போட்டு அம்மா ஸ்பெஷலா பாட்டுனா டேய் அடி கூடாதா தத்மா உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது நல்ல நான் பாடவே பண்ணோம் நல்ல பாட்டா பாடு கை வீசம்மா கை வீசு பாடு ஜோடியா பாடுமா பாடு சொல்ற பொண்ணு சொல்ற கை வீசம்மா கை வீசு கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கை வீசு கடைக்கு போகலாம் கைவீசு மிட்டாய் வாங்கலாம் கை வீசு மிட்டாய் வாங்கலாம் கைவீசு முடி ஒரு சப்பளம் யார் அது எனக்கு எல்லாம் பொதுவா சொல்லலாம்னா கைவீசம் எவ்வளவு வருது டேய் சின்ன வயசுல உடனே